லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலாம் மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ண அமைத்திங்க. ஒரு 400 பார்த்தீங்கன்னா ஒரு 4000 பேர் பார்க்குறீங்க, ஒரு 400 பேர்னாச்சும் ஒரு லைக் பண்ணி கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். ஓகே, வாங்க இன்றைக்கி ஓரளவுக்கு சூப்பரான நியூஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0.5. இன்றைக்கி நம்ம என்ன கொடுத்தது நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 அல்லது 1 நம்பர் கொடுத்தோம். இதில் நான் மார்க் பண்ணி கொடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு 2, 1 இதில் 2, 1 நான் வந்து மார்க் பண்ணி கொடுத்தது. இதில் 1 நம்பர் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. 6, 5 நம்ம வந்து 5 நம்பர் மார்க் பண்ணி கொடுத்தது. இந்த 3 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி விளையாண்டிங்கன்னா ஒரு பிசி இன்னிங்ஸ் வந்து இன்றைக்கி வந்து சூப்பராக எடுத்துருக்கலாம். ஆல் போர்டுக்கு 1 நம்பர் நமக்கு வந்து பாஸ், 5 பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஐசி வந்து நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிசியில் வந்து இன்றைக்கி சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஓகே, வாங்க நம்ம வந்து இன்றைக்கான கசிங்கை நம்ம வந்து பார்க்கலாம். இல்லை நீங்கள் கசிங் பார்க்குற மாதிரி கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபாய் இன்னைக்கு கொடுக்குறாங்க. ஏபிபிசிஐசி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100, திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சிபோர்டு வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 ரூபாய்க்கு 78,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 50 ரூபா. 4 டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000 கொடுத்துருக்காங்க. 4 டிஜல் 110 ரூபாய்க்கு 4,50,000. 3 நம்பர் வினிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் முன்னாடியே வந்து நம்பர் வச்சுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதிக்கான கசிங் தான் பார்க்குறோம். 26/6/2025க்கான கசிங் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 200% வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, எப்பவுமே 100% வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு 200% வாய்ப்பு வின்னிங்ஸ் வர மாதிரி தான் நம்ம வந்து இன்றைக்கி கசிங் எடுத்து வந்துருக்கிறோம். உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் கமெண்ட் பண்ணால் இன்றைக்கி ஏபிபிசி ஒரே ஒரு ஷார்ட் மூணு நான் கொடுக்குறேன் தனிப்பட்ட விதமாக. நீங்கள் கடைசி வரைக்கும் மீடியா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா, ஓகே. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட்டை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குது நம்ம வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 197 நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 197 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐன்னுங்கிற ஆப்ஷனை போட்டு தான் எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 153. ஓகேவா, 153. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புள்ளிக்கு முதல்ல கூடிய 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு வந்து 8, 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 197 வச்சு எடுக்கலாம். நமக்கு 8 அல்லது 6 நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 6 நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 706. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 706 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 153 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 706 வச்சு எடுக்கலாம். நமக்கு 3 அல்லது 1 நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 1 நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 241. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 241 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 153 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 241 வச்சு எடுக்கலாம். நமக்கு 3 அல்லது 4 நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 4 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டில் வந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 464. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 464 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 153 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு வந்து 1 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 464 வச்சு எடுக்கலாம். நமக்கு 1 அல்லது 6 நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 1 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0.5 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0.5 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 153 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 09 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0.5 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 09. ஓகேவா, ஆல் போர்டுக்கு 09 இல்லாமல் ஆட்டமே கிடையாது மக்களே. நாளைக்கு ஒருத்தரையும் கம்பல்சரி 100க்கு 200% வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியே நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட்டில் நம்ம எடுத்துக்கலாம். இதில் 107 நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 197 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷனை போட்டு தான் எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 718. 718
இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல்ல கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். நமக்கு கிடைச்சது 90. 90 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 197 வச்சுருக்கீங்க. நமக்கு 90 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 706. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 706 எஸ்ஐன் ஆப்ஷன் 718 போட்டு எடுத்து நமக்கு முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 48 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 706 வச்சு எடுக்கலாம். நமக்கு 48 கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 241. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 241 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 43 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 241 வச்சுட்டிங்கன்னா 43 கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் ஏ போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 464. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 464 எஸ்ஐன் ஆப்ஷன் 718 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 0 அல்லது 5. 05 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 464 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 05 கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 0 பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 5ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 05 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 05 எஸ்ஐன் ஆப்ஷன் 718 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 8 அல்லது 4. 8 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 05 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 8 அல்லது 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதுலேருந்து இனி ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பற்றி நம்ம மெயினாக வந்து டார்கெட் பண்ணிங்க. இதில் வந்து 9 அல்லது 0 ஆல் போர்டுக்கு 9 நாளைக்கு கம்பல்சரி வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. 2 நம்பருமே வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா, 2 நம்பருமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9 வாய்ப்பு இருக்குது, 0 வாய்ப்பு இருக்குது. 2 நம்பருமே ப்ளே பண்ணலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 8, 4, 2ல் ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் மார்க் பண்ணி கொடுத்த நம்பர்ஸ் 9, 0 மட்டும் தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த 8, 4லாம் மார்க் பண்ணலாம். உங்கள் கணக்கில் 4, 8 வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஐசி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 94, 49, 98, 89, 04, 40, 08, 80ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 நம்பர்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். இதில் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0, 9 அல்லது 90 இந்த நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக வரக்கூடிய நம்பர்ஸ். ஓகே, இது வந்து தனிப்பட்ட விதமாக கொடுக்குறேன். நம்ம ஓகே உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கணக்கில் 0, 9, 90. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 90ங்கிற ஆப்ஷன் தான் நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே ப்ளே பண்ணுற மாதிரி எனக்கு வந்து வருது. உங்கள் கணக்கில் 90 வந்தால் எடுத்துங்க, இல்லை 0, 9 வந்தாலும் நீங்கள் எடுத்துங்க. இது வந்து முக்கியமான நம்பர்ஸ், அதனால தான் நான் தனிப்பட்ட விதமாக கொடுக்குறேன். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உங்கள் கணக்கில் 4ஆம் நம்பர் வந்தால் இதை எடுத்து டைப் பண்ணுங்கள். 8ஆம் நம்பர் வந்துச்சுன்னா இதை எடுத்துங்க. ஓகேவா, 2 பாக்ஸ் நம்பர் தான் 094, 098 2 பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் 4, 8 ஏதாச்சும் ஒரு நம்பர்ஸ் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா இதை டைப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஃபுல் வின்னிங்கும் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கேமரா இன்றைக்கான பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்தலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 05. ஓகேவா, 05 இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவு சூப்பரான கசிங்கெலாம் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கேன் வீடியோவில். ஓகே, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அருண்குமார் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 5 பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல சிங்கிள் ஷாட்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கு 3 போர்டுக்கு 5ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. சூப்பராக வந்து 5ஆம் நம்பர் வந்து ஆல் போர்டு கொடுத்துருக்காப்புல. 5ஆம் நம்பர் சி போர்டுக்கு வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்காப்புல. இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 9. இன்றைக்கி ஏ போர்டுக்கு 9 வந்து மதியம் அவர் கொடுத்துருக்காப்புல. நாளைக்கு ஏ போர்டுக்கு 9 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அலிக்கு அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5ஆம் நம்பர் எடுத்துருக்காப்புல ஏ போர்டு, பி போர்டுக்கு. ஆனால் சி போர்டுக்கு தான் நமக்கு வந்து 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து சண்முகம் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டுக்கு 5 நாள் கொடுத்துருக்காப்புல. 5ஆம் நம்பர் சூப்பரான ஒரு தரமான வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5ஆம் நம்பர் கேமில் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 நம்பர் 2, 1 கொடுத்துருக்காப்புல. 2ஆம் நம்பர் 1 நம்பர் கொடுத்துருக்காப்புல. 1, 5 கொடுத்துருக்காப்புல. ஆனால் வந்து 2ஆம் நம்பர் உள்ளே போட்டுருக்காப்புல. பாக்ஸ் டைப் பண்ணியிருந்தப்பல ஒரு பிசி வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். அடுத்து இவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 1ஆம் நம்பர் வந்து சூப்பராக கொடுத்துருப்பல. 1 அரபி பேர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் கொடுத்துருப்பல. சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருப்பல. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா
ஆல் போர்டுக்கு 1-0 கொடுத்துருக்கப்பல 2 நம்பருமே வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. மணி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1-0 2 நம்பருமே சூப்பரான ஒரு நியூஸ் கொடுத்துருக்கப்பல. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலாஜி அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 9 அல்லது 5ஆம் நம்பர் வந்து கொடுத்துருப்பல. 5ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆனால் மித்தபடி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டப்பல. ஹெவி பிசிஐசி கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சு. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா மகாதி அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு 6-0-9 கொடுத்துருப்போம். நமக்கு வந்து 0 சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு ஏ போர்டுக்கு. அடுத்து சூர்யா ரவி அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் 5ஆம் நம்பர் வந்து கொடுத்துருப்போம். சூப்பராக வந்து கொடுத்துருப்போம். இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கமெண்ட் 5ஆம் நம்பர் தான் அதிகபட்சமாக கொடுத்துருக்கீங்க. இந்த 5ஆம் நம்பரை நீங்கள் ஆல் போர்டு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். நம்ம சேனலில் யார் அதிக நம்பர்ஸ் எந்த நம்பர்ஸ் அதிகமாக கொடுக்கணும்னு பார்த்து நீங்கள் வந்து டெய்லியுமே வின்னிங்ஸ் எடுக்கலாம் நம்ம சேனலில். அதுக்கோசம் தான் நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸ் பண்ணணும்னு சொல்லுது. அடுத்து குமார் முத்து அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5-7 3-5-7 கொடுத்துருப்பல. எனக்கு 5ஆம் நம்பர் மட்டும் தான் இன்றைக்கி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆனால் கொஞ்சம் 2 நம்பர்ஸ் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அடுத்து தேவராஜ் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1-5 கொடுத்துருக்கப்பல சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆனால் பி போர்டுக்கு 2ஆம் நம்பர் எடுத்துருப்பல. ஆல் போர்டுக்கு 1-5 2 நம்பருமே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிக்கு 21 கொடுத்துருக்கப்பல. ஆனால் 2க்கு ஒரு 0 போட்டுருந்தப்பலாம் நமக்கு ஒரு ஏபியில் வின் பண்ணியிருக்கப்பல கொஞ்சம் சூப்பராக ஒன்று வின்னிங்ஸ் எடுத்துருக்கப்பல. அடுத்து பாப்பானவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5-0 2 நம்பர் எடுத்துருக்கப்பல. ஆனால் பி போர்டுக்கு தான் கொஞ்சம் எதிர்பார்த்துருக்கப்பல. ஆனால் ஓரளவுக்கு சூப்பராக கசிங் எடுத்துருக்கப்பல. இவரும் ஓரளவுக்கு சூப்பராக கசிங் எடுப்பப்பல. கொஞ்சம் நோட் பண்ணி விளையாட்டுங்க. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டுக்கு 5 பி போர்டுக்கு 0 எடுத்துருக்கப்பல. எனக்கு வந்து அப்படியே திருப்பி வந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் 2 நம்பர் எடுத்துருக்கோம் 3 நம்பர் எடுத்துருக்கப்பல. ஆனால் 8ஆம் நம்பர் மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கு. ஆனால் 0-5 ரெண்டுமே பாஸ் ஆகிருக்கு. ஆனால் கொஞ்சம் போர்டு மாற்றிட்டப்பல. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 5 அல்லது 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல. 5ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கப்பல. மதியழகன் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 5 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்கப்பல. ஆனால் 2 நம்பர்ஸ் வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் சேலஞ்சுன்னு போட்டிருக்கப்பல. ஆல் போர்டுக்கு 5 அல்லது 0 கொடுத்துருக்கப்பல. 1 கன்ஃபார்ம் பண்ணப்பல 2 நம்பருமே வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்து செந்தில்குமார் அவரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 0 வந்து சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கப்பல. ஏன்னா ஓரளவுக்கு 3 நம்பர் கொடுத்துருக்கீங்க. ஓரளவுக்கு 2 நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மற்றவங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு வந்து 2 நம்பர் மேக்ஸிமம் கொடுங்க. ஏன்னா யாராச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கோசம் தான் நம்ம 2 நம்பர்ஸ் மட்டும் கொடுங்க. அதிகமாக கொடுக்க வேண்டாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு இவர் ராகுல் அவர் பார்த்தீங்கன்னா 135 வச்சுருக்கப்பல. ஆனால் பாஸ்ட் ரிவ்யூ பண்ணியிருந்தாப்பெல்லாம் பிசிக்கு ஒரு 5 வந்து சூப்பராக வின்னிங்ஸ் எடுத்துருவாப்புல. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சூப்பரான நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க. ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஓகே, நாளைக்கும் மறக்காமல் நம்ம வீடியோக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக்கே பண்ணிக்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா கமெண்ட்டை பார்த்தா நிறைய பேர் வந்து வின்னிங்ஸ் எடுக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கோசரம் தான் நம்ம வந்து கமெண்ட் பண்ணுறது. ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான காசு இங்கே பார்க்கலாம்.